சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளினை தொடங்குவோம். ஆகாய் 1 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். தரிகு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியில இது நடக்கும். ஆகாய் தீர்க்கதரிசனத்தின் பிரசங்கம் யூதர்களுடைய இருதயங்களை பற்றி பிடித்தது. சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தை யூதர்களை உற்சாகப்படுத்துகிறது. கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனை அனுப்பிய வார்த்தைகளின்படியே ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். செயல்தியோவின் குமாரனாகிய செருபாபேல் இக்காலத்தில் யூதர்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். கர்த்தர் இவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கட்டாமல் தங்களுடைய சொந்த வீட்டை கட்டும்போது செருபாபேலும் அவர்களைப் போலவே கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணினார். ஆகாய் தீர்க்கதரிசி எல்லோருக்கும் எச்சரிக்கிறார், நீங்கள் உங்கள் வீடுகளை உங்கள் நகரங்களை கட்டிக் கொண்டிருப்பீர்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கள் சொன்னாகவே சேனைகளின் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வோம். ஆமென்.